எனக்கும் அதை ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா நீங்கள் அவள் என்ட்ரி அப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், அவள் எல்லாரையும் ஹக் பண்ணியிருப்பா, என்கிட்ட லாஸ்ட்டாக வந்திருப்பா, ஐ கான்டாக்டே இருக்காது. அவரும் அது வந்துட்டு ஹாய்டா அப்படின்ட்டு போயிடுவாள். ஸோ அங்கேயே நான் பிடிச்சிட்டேன், ஓகே ஷி இஸ் நாட் ரெடி டு டாக் டு மீ அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே ஒன்று பிடிச்சிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா அவளோட கேம் வந்துட்டு டார்கெட்டிங் மாதிரி எல்லாம் என்னை பயங்கரமாக டார்கெட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்போது ஐ அண்டர்ஸ்டுட், ஓகே ஷி கேம் டு ப்ளே அவர் கேம். அப்போ நான் அவகிட்ட கூப்பிட்டு நான் சொல்லிட்டேன். நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், நான் சாரி கேட்டேன், என்ன ஆச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்குன்றதெல்லாம் கேட்டு சாரிலாம் சொல்லிவிட்டு அந்த டார்கெட்டிங் கேம் நடக்குதுன்னு தெரிஞ்சு ஓகே அப்படின்னு பேசி நான் வந்துட்டு ஐ வாண்ட் டு டூ தட் ஐஸ் பிரேக் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு ஐ ஸ்போக் டு ஹர். ஆனால் அது வந்து வேலைக்கு ஆகலன்னு தெரிஞ்சு அப்போயும் அது பேசும்போது நான் சொன்னேன், ஆதிரையை வந்துட்டு எஃப்ஜே பக்கத்தில் நின்று ஒரு கேம் ஆடி நான் பார்த்துருக்கேன், அது எனக்கு பிடிக்கல. இப்போ ஆதிரை எஃப்ஜேக்கு ஆப்போசிட்டில் உட்காந்து ஒரு கேம் ஆடுறா, அந்த கேம் வந்துட்டு எஃப்ஜேவே அட்டாக் மோடில் ஒரு கேம் ஆடிட்டு இருக்கா, எனக்கு இந்த ஆதிரை ரொம்ப பிடிச்சிருக்கு அதை விட, அது இன்னும் ஜாலியாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆதிரைக்கிட்டே சொல்லியிருப்பேன்.